شنا إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உலகை ஆள்பவர். சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர். சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. பலங்கொண்டு நடந்திடு, திடமனதாய் இருந்திடு. பலங்கொண்டு நடந்திடு, திடமனதாய் இருந்திடு. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் இந்த வேதபாட கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்துவார். சரி, நாம் இந்த நாட்கள்ல நாம் அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதான ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து இருக்கிற வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ரெண்டு விதமான வீடு. இந்த ரெண்டு விதமான வீட்டுக்கும் அந்த சோதனை ஒரே விதமான சோதனை தான். பட் ஒரு வீடு இடிந்து அழிந்து அது முழுவதுமாகவே அழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு வீடு நிலைச்சு நிக்குது. என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டுக்கு போடப்பட்ட அஸ்திபாரம் தான் மேட்டர், ஃபவுண்டேஷன். அஸ்திபாரம் நல்லா இருந்ததுனால அந்த வீடு உறுதியாக நிற்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, சோ நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த அஸ்திபாரம் சரியா இருந்தாதான் எல்லாமே சரியா இருக்கும். ஆகவே நம்முடைய அஸ்திபாரத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஏற்கனவே இருக்கிற தவறான அஸ்திபாரங்கள் எல்லாம் அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு மாதிரி. சோ அந்த விதமான தவறான அஸ்திபாரங்கள் எல்லாம் நம்ம இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்முடைய ஃபவுண்டேஷனை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல நம்ம ஏற்கனவே 4 பாடங்களை நாம் படிச்சிருக்கோம். திரியேக தேவனை பற்றி படித்தோம். அப்புறம் நம்முடைய ஆதி வடிவம் அல்லது நம்முடைய உண்மையான வடிவத்தை பற்றி நம்ம படிச்சோம். பாவத்தை பற்றி நாம் படிச்சோம். அடுத்தது தேவனுடைய வார்த்தையும் நியாயப்பிரமாணமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாடத்தை படிச்சோம். சோ இப்ப நம்ம 5வது பாடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். என்ன பாடம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன பாடம்? 5வது பாடம் என்ன? ஓகே, வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கறதான பாடத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 வரைக்கும், அப்புறம் 14ஆம் வசனம். இந்த வசனங்களை படிக்கும் போது இந்த சத்தியம் நமக்கு தெரியும். ஓகே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஓகே, இந்த யோவான் 1:14 எப்படி இருக்குன்னா, வார்த்தை மாம்சத்தை அணிந்தவராய், கிரீக்ல இருக்கிறது அப்படியே நான் சொல்றேன், வார்த்தை மாம்சத்தை அணிந்தவராய் நமக்குள்ளே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே கூடாரம் போட்டார் அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தை அப்படிங்கிற இந்த வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கு கிரீக்ல லோகோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. லோகோஸ், LOGOS. இந்த லோகோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த லோகோஸ் அப்படின்னா அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, ஞானம் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் இருக்கு. அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு, அப்புறம் ஞானம் அப்படிங்கிறதான ஒரு மீனிங்கும் இருக்கு. அப்ப பாருங்க, ஆதியிலே ஞானம் இருந்தது, அந்த ஞானம் தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது. நம்ம அப்படிதான் அதை படிக்கணும். ப்ரோஸ், அதாவது நீங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, தேவனிடத்தில் போட்டிருக்கு. நீங்க விளங்கிக் கொள்ளும் போது அப்படி விளங்கிக் கொள்ளணும். அந்த வார்த்தை, அந்த ஞானம் தேவனிடத்தில் முகமுகமாய் இருந்தது, அந்த ஞானம் தேவனாயிருந்தது. லோகோஸ். அடுத்து 14வது வசனத்துல அந்த லோகோஸ் அல்லது அந்த ஞானம், வார்த்தை, ஆனா அந்த ஞானம் மாம்சத்தை அணிந்தவராய் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே கூடாரம் போட்டார். ஓகே, லோகோஸ் ஞானம். அது மட்டும் இல்ல, இந்த லோகோஸ் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கிறது தான் லோகோஸ். அப்போ ஆதியிலே ஆதாரம் இருந்தது, அந்த ஆதாரம் தேவனிடத்தில் இருந்தது, முகமுகமாய் இருந்தது, அந்த ஆதாரம் தேவனாய் இருந்தது, அந்த ஆதாரம் மாம்சத்தை அணிந்தவராய் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ இப்படி இந்த வசனம் புரிந்து கொள்ளப்படணும். சரி, அப்போ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் பாருங்க. வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிற இந்த விஷயம். அப்ப யார் இந்த ஞானம், யார் இந்த ஆதாரம், யார் இந்த வார்த்தை? இதெல்லாமே யாரை குறிக்குது? நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா மஷியாக், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வார்த்தை, அவர்தான் ஞானம், அவர்தான் ஆதாரம். ஆகவேதான் நம்ம பாடுறோம், ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே
அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவா உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவா உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சோ வார்த்தை மாம்சமானார். சரி, இதை பற்றி நம்ம ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, அதான் சொல்ல முடியுமா? அந்த 10 குறிப்புகள், வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒரு 10 குறிப்புகளை நம்ம சொல்லி அதுல அப்படியே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். உலக தோற்றத்திற்கு முன் உண்டான தேவ திட்டம், முதலாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் முதல் பகுதி, மூன்றாவதாக மனிதன் விழாமல் இருந்திருந்தாலும் நிகழும் அற்புத செயல், நான்காவதாக சிலுவையை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 விதமான செயல்கள். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தது நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு பற்றி, பிறப்பின் சிறப்பு பார்த்தோம். இன்னும் மீதி 5 இருக்கிறது. அதுல என்னன்னா நம்ம ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள், இடையில் வந்த சிலுவையில் வெளிப்பட்ட இனிமையான அப்பா, 8வதாக கிறிஸ்துவின் விளக்கத்தை கிறிஸ்து மாற்றின விதம், 9வதாக உள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும், 10வதாக நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதில் வெளிப்படும் உன்னத நோக்கங்கள். இல்ல இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் சிறப்பு, அந்த பாட்டு மாம்சமானார். ஐயா, பிறப்பின் சிறப்பு பார்த்துட்டோமா? இல்ல, இன்னைக்கு பாக்குறேங்க. சிலுவையை பார்க்கிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 விதமான செயல்கள். இது மட்டும்தான் இப்ப நம்ம போன வாரத்துல பார்த்தது, இது கடந்த நாட்கள்ல. இன்றைக்கு பார்க்க போவது என்னன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் சிறப்பு இன்னைக்கு பார்க்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. சரி, சோ நம்ம 4 பாடத்தை நம்ம முடிச்சு இப்ப 5வது 4 குறிப்புகளை முடிச்சு இப்ப நம்ம 5வது குறிப்புக்குள்ள நம்ம போறோம். சோ இது வரைக்கும் நம்ம படிச்ச விஷயத்துல ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு மேட்டர் என்னன்னா, மனிதன் பாவம் செய்யாம இருந்திருந்தாலும் கடவுள் மனிதனாக வந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம விளங்கிக் கொள்கிறோம் இல்லையா? அவர் கடவுளா இருக்கிறவர் மனிதனாக வந்த அந்த சம்பவம் கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா அவனுக்கு பிதா யாரு அப்படிங்கறத ஆண்டவர் காண்பிக்கணும், பிதாவை பிரதிபலிக்கணும். சோ பிதாவை பிரதிபலிக்கும்படியாக அவன் தொட்டு பார்த்து நோக்கி பார்த்து அதெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக கண்டிப்பாக அவன் பாவம் செய்யாமலே இருந்திருந்தாலும் கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து இயேசு, நம்முடைய ஜீசஸ், யெஷுவா குமாரன் கண்டிப்பா வந்திருப்பார். அந்த அற்புத நிகழ்ச்சி கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம கடைசியா படிச்சது ஐயா சொன்ன மாதிரி, சிலுவையை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த 3 முக்கியமான கடவுளின் செயல்கள் என்ன? அவருடைய பிறப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அப்புறம் உயிர்த்தெழுதல். அப்படிதானே? அந்த 3 தானே? இந்த 3 மேட்டர். அப்ப சிலுவை வேண்டாமா? சிலுவையை நம்ம குறைச்சு மதிப்பிடுறோம்னா அப்படி கிடையாது, அப்படி இல்ல. அதுக்கான காரணங்களை நான் சொன்னேன். அந்த நாட்கள்ல இயேசு வருவதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த நாட்கள்ல ரோம அரசாங்கத்தினால அநேகம் பேர், அதுல யூதர்களே நிறைய கள்ள மேசியாக்கள் வந்திருக்காங்க. இந்த கள்ள மேசியாக்கள் எல்லாம் அந்த நாட்கள்ல சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. சோ அறையப்பட்டு மரித்திருக்கிறார்கள். அந்த நாட்கள ரோம அரசாங்கத்துல கொலை குற்றவாளிகள்
கிரிமினல்ஸ், அரசாங்கத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற அந்த மாதிரியான கொலை குற்றவாளிகள் எல்லாம் அன்னைக்கு சிலுவையில் அறைந்துதான் கொல்லுவாங்க. சோ சிலுவையில் அறைந்து கொல்லப்படுதல் அப்படிங்கிறது ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அது அதனால சிலுவையில் அறையப்படுவதுங்கிறது ஏற்கனவே நடந்த மேட்டர் தான். ஏற்கனவே நிறைய பேர் அப்படி அறையப்பட்டிருக்காங்க. ஆனா கடவுள் மனுஷனா வந்தாரு பாருங்க. மரியாளுடைய இந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு சின்ன கருவா வந்து குழந்தையா பிறந்தார் பாருங்க. அந்த சம்பவமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க. அது யாருமே செய்யல. அதனால இந்த 3 சம்பவங்களும் சிலுவையை பார்க்கிலும் விசேஷித்தமான சம்பவங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த, விசேஷித்தம் சொல்றதை விட அது சரியான வார்த்தை இல்ல, முக்கியத்துவம் வாய்ந்த செயல்கள் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்ப 5வது மேட்டருக்குள்ள நம்ம போகலாம். பிறப்பின் சிறப்பு. பிறப்பினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் பாருங்க. இயேசு கவனிங்க, அதாவது மரியாளுடைய இந்த சின்ன அந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு சின்ன புள்ளியாக கருவாக வந்து எல்லாரும் 10 மாசம் அந்த கருவறையில இருப்பது போலவே அவரும் கருவறையில இருந்து அவர் ஒரு சின்ன குழந்தையா பிறக்கிறார். பெத்லகேம்ல மீகா தீர்க்கதரிசனத்தை சொல்லி இருக்கிறது போலவே ஒரு சின்ன குழந்தையாக அவர் பிறக்கிறார். இப்படி அவர் பிறந்த போது பாருங்க, கடவுளே குழந்தையா வந்திருக்கார். இப்போ வந்தவர் சாதாரணமானவர் இல்லைங்க, ஒரு கடவுள். நான் கடவுள்டா அப்படின்னு சொல்ற மாதிரி கடவுள். இப்ப கடவுள் குழந்தையா வந்த அந்த நேரத்துல என்னங்க நிகழ்ந்துச்சு? அங்க நடந்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 வரைக்கும் நம்ம படிக்கும் போது பாருங்க, லூக்கா 2:8 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகள் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பாத்தீங்கன்னா, கடவுளை பார்க்கணும் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். இந்த மகா பரிசுத்தத்துக்கு போறதுக்கு எல்லாராலையும் போக முடியாது. ஓகே, புரியுதா? எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலன் பிரகாரம் வரைக்கும் வரலாம். பெண்களா இருந்தா அவங்க வெளியே நிக்கணும், வெளி பிரகாரத்திலே இருக்கணும், தூரத்துல தான் நின்னு பார்க்கணும். இஸ்ரேல்ல இருக்கிற பெண்களாக இருந்தாலும் பெண்ணா பிறந்துட்டா அவங்க வெளியே தான் நிக்கணும். இஸ்ரேல் மக்கள்ல விருத்த சேதனம் செய்த ஆண்கள் அந்த பிரகாரம் வரைக்கும் வரலாம், அந்த பிரகாரத்துக்கிட்ட அப்படி வரலாம். ஓகே, லேவியர்கள் பலிபீடத்துக்கு வந்து பலிபீடத்தினுடைய ஊழியத்தை செய்ய முடியும். வெண்கல தொட்டில தண்ணி ஊத்தலாம். ஆசாரியர்கள், அதாவது ஆரோனுடைய வம்சத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், அவங்க தான் பரிசுத்த ஸ்தலத்துல போய் குத்துவிளக்கு ஏற்ற முடியும், தூபம் காட்ட முடியும். அந்த தேவ சமூகத்து அப்ப மேஜையில அப்பங்களை அடுக்கி வைக்க முடியும். ஆனா கடவுள் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன், அதுவும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் உள்ள போவான். இதுதான் பழைய ஏற்பாட்டுல காணப்பட்ட சூழல். ஆனா பாருங்க, இப்ப கடவுளே குழந்தையா வந்திருக்காருங்க, மாம்சத்துல வந்திருக்கிறார். கடவுளே குழந்தையா வந்திருக்கிறாரு. இப்படி வந்திருக்கிற நேரத்துல பாருங்க, இங்க நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறதுனா மெய்ப்பர்களுக்கு. ஏன் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுதுன்னா, அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு யெஷுவா மனுஷனாக வெளிப்பட்ட நாட்கள்ல அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்துல ரொம்ப புறக்கணிக்கப்பட்டு பின்னாடி தள்ளப்பட்டிருந்தவங்க யாருன்னா மெய்ப்பர்கள்.
அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் மத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறதுனால, காட்டிலேயே அவங்க இருக்கிறதுனால என்னத்தையாவது அடிக்கடி மிதிச்சிடுவாங்க. ஏன்னா செத்ததை தொட்டா தீட்டு, தொட்டதை தொட்டா தீட்டுலாம் பைபிள்ல வசனம் இருக்கு பாருங்க. அதனால வசனத்தை வச்சே இந்த மெய்ப்பர்களை புறம்பாக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நமக்கு பிடிக்காதவங்க, ஒத்து வராதவங்க, அல்லது யாரையாவது திட்டணும்னா கரெக்டா வசனத்தை வச்சே திட்டுவோம் பாத்தீங்களா? அதுக்குன்னே கரெக்டா வசனம் எடுத்து நம்ம திட்ட முடியுமானா திட்ட முடியும். ஊழியக்காரங்களா கைதேர்ந்தவர்கள் அழகா வசனத்தை வச்சு அவங்கள மடக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வசனத்தை வச்சு இந்த மெய்ப்பர்களை புறம்பே தள்ளிட்டாங்க. இப்படி புறக்கணிக்கப்பட்ட மெய்ப்பர்களும் கூட, அதாவது புறக்கணிக்கப்பட்டவங்க எவராக இருந்தாலும், நீ கடவுளை பார்க்கணும் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவரே குழந்தையா வந்திருக்கிறாரு. எவராக இருந்தாலும், நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ இந்த சமுதாயத்தினால வேண்டாம் என்று தள்ளப்பட்டிருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் கடவுளின் முகத்தை நீ பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அவர் குழந்தையா பிறக்கிறாரு. பிறப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கடவுளை இவங்க தான் பார்க்கணும் அப்படி இல்லாம எவராக இருந்தாலும் எல்லாருமே கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு சிறந்த அனுபவத்தை. அது வரைக்கும் இந்த அனுபவம் கிடையாது. கடவுளை போய் எல்லாரும் பார்த்துட முடியாது. அதுலயும் பெண்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனா இப்போ எவரும் யார் வேண்டுமானாலும் கடவுளை பார்க்க முடியுங்க அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் இயேசு மாம்சத்துல குழந்தையா பிறந்து அங்க படுத்திருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் யாராக இருந்தாலும், நம்ம பலவீனப்பட்டவங்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க வாழ்க்கையில 1000 மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களா நீங்க இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவருடைய முகம், நம்ம அப்பா முகம், நம்ம ஜீசஸ் முகம், யெஷுவாவின் முகம் மறைக்கப்படல. இதாங்க பிறப்பின் சிறப்பு. பாருங்க, இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்புறம் 25ல இருந்து 38 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்புறம் அதிலேயே 25ல இருந்து 38 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மெய்ப்பர்கள் மட்டும் இல்ல, வயது முதிர்ந்த சிமியோன் போய் பார்க்கிறார். அடுத்து அன்னாள், வயதான அன்னாள் அப்படிங்கிற அந்த அம்மா போய் பார்க்கிறாங்க. ஓகே, எல்லாம் போய் பார்க்கிறாங்க. இப்படி எல்லாருமே பார்க்கக்கூடிய விதத்துல அவர் குழந்தையா பிறந்திருக்கிறார். குழந்தையா பிறந்திருக்கிறார். யார் வேண்டுமானாலும், எவராயிருந்தாலும், நீ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. நீ யாரா வேணா இரு. நீங்க எவ்வளவு நிர்பந்தமான நிலைமையில நீங்க இருக்கக்கூடிய ஆளா இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவரின் முகத்தை நீங்க தேடி வந்து அவரை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு அவர் முகத்தை திருப்பல, உங்க பக்கமா தான் அவர் முகத்தை திருப்பி இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா அவருடைய முகம் இல்ல. அப்படிங்கறதான் பிறப்பின் சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் உண்மையிலே உணர்றீங்க? எத்தனை பேருக்கு ஆழம் புரியுது? ஆமென். யா, எஸ். சோ இதுக்கு தாங்க வார்த்தை மாம்சமானார். எவரும் அவரை பார்க்க முடியும். இன்னைக்கும் பரிசுத்தமா இருந்தாதான் ஆண்டவரை பார்க்க முடியும். நீ பயங்கரமா ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு நீ பயங்கரமா இருந்தாதான் ஆண்டவரை நீ பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்தாதான் உன் வாழ்க்கையே ஒழுங்காகும். நீ ஒழுங்காகிட்டு வந்து அவர் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆண்டவரின் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அவர் சமூகத்தை அவர் சமூகத்திலேயே இருந்து அவர் முகத்தை பார்க்க 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 நம்ம வாழ்க்கை சூப்பர் ஆயிட்டே இருக்கும். ஓகே,
சோ இதாங்க கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்கிற மகத்தான விஷயம், பிறப்பினுடைய சிறப்பு. இதுல என்ன தெரியுங்களா, ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது கிரீக்ல 3 வேர்டு இருக்கு, 3 முக்கியமான வேர்டு குறிச்சுக்கோங்க. அதாவது ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு இருக்கு. ஆந்த்ரோபோஸ், ஆந்த்ரோபோஸ், ANTHRAPOS, ஆந்த்ரோபோஸ், ANTHRAPOS, ஆந்த்ரோபோஸ். ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன் என்பதற்கான கிரேக்க பதம். சரிங்களா? மனிதன் என்பதற்கான கிரேக்க பதம் தான் ஆந்த்ரோபோஸ். அடுத்தது சோமா அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு இருக்கு. சோமா, SOMA, சோமா. சோமா அப்படின்னா நம்முடைய இந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, எலும்பு, நரம்பு, தோல், சதை, இதெல்லாம் ஒரு ரத்தம் உடைய இந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரீரம், கைகள், கால்கள் எல்லாம் 5 அவயவங்களுடைய இந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சோமா. கவனிங்க. அடுத்து 3வது ஒரு வேர்டு இருக்கு. இது என்னன்னா சார்க்ஸ், SARKS, சார்க்ஸ். சார்க்ஸ் அப்படின்னா மாம்சம் அப்படின்னு அர்த்தம். மாம்சம், ஃபிளஷ். ஓகே, 3 வேர்டு சொல்லியிருக்கேன். என்னது? ஆந்த்ரோபோஸ், சார்க்ஸ். ஆந்த்ரோபோஸ்னா என்ன அர்த்தம்? மனிதன். ஓகே, வெரி குட், வெரி குட் ஸ்டார். அடுத்தது சோமானா இந்த கை, கால் உள்ள சதைகள், மொத்தத்தில் நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய உடல். அடுத்து சார்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்க்ஸ் மாம்சம். ஓகே, மாம்சம். இப்போ இந்த மாம்சம்னா என்ன? இந்த மாம்சம் ஆக்சுவலா நம்ம இந்த சரீரத்தையே, இந்த சரீரம் இருக்குல்ல, உடம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த உடம்ப தான் நம்ம மாம்சம்னே நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, உடம்ப போட்டு பயங்கரமா ஏன் வருத்திக்கிறாங்கன்னா, ஐயோ இது மாம்சங்க, இது மாம்சம், மாம்சத்தை ஒடுக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும், நொறுக்கணும், முறுக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா, இந்த உடம்ப சரியா பராமரிக்காம, சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, உடம்ப போட்டு பயங்கரமா வருத்துரு. ஓகே, ஆனா அப்படி செய்யக்கூடாது. இந்த உடம்பு இல்ல மாம்சம். ஓகே, சோ ரொம்ப ஓவரா உபவாசம் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஓவரா உபவாசம் போட்டாலும் இந்த உடலை கெடுக்க கூடாது. ஓகே, சரி. அப்போ மாம்சம்னா என்ன நம்ம விளங்கிக்கணுங்க. மாம்சம்னா என்ன தெரியுங்களா? தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாத உடைந்த மனநிலையும் திரிக்கப்பட்ட நிலையுமாய் இருக்கிற ஒரு நிலைதான் மாம்சம். திரும்ப சொல்றேன், தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாத உடைந்த மனதோடு திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் மாம்சம். ஓகே, மாம்சம் சொல்றது என்னது? அதால தேவனுடைய அந்த அன்பை, நம்ம ஆண்டுடைய அன்பை அதால விளங்கிக்க முடியாது. அது எப்பயுமே உடைஞ்ச மனசாவே இருக்கும். எப்ப பார்த்தாலும் மனசு அப்படியே உடைஞ்சு, என் மனசெல்லாம் உடையுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த உடைஞ்ச மனசு. அடுத்து திரிக்கப்பட்ட நிலைமை, அதாவது உண்மையான நான் யாருன்னு தெரியாம அப்படியே ஒரு திரிக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னது? மாம்சம். ரூபி ஸ்டார் அதை படிங்க, நான் சொன்ன மேட்டர். மாம்சம்னா என்னது? தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாத
உடைக்கப்பட்ட மனதோடு திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கப்பட்ட அனுபவம் தான் மாம்சம். திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் அனுபவமே மாம்சம். சரியா? மாம்சம். அதனாலதான் கவனிங்க, பைபிள்ல இந்த மனுஷன் ஆந்த்ரோபோஸ் தேவனுக்கு விரோதமான பகை கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த சோமா இருக்கிற சரீரம் இதுவும் ஆண்டவருக்கு பகை கிடையாது. அதனால நான் சொல்றேன், இந்த சரீரத்தை போட்டு இஷ்டம் போல வருத்தி, இந்த சரீரத்தை இஷ்டம் போல இதை ஒழுங்கா பராமரிக்காம அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பைபிள்ல பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்கள்லாம் நீங்க படிக்கும் போது தேவனுக்கு விரோதமான பகைன்னு எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? படிங்க சிஸ்டர். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். பாருங்க, அப்போ மாம்ச சிந்தை மரணம், மாம்சம் தேவனுக்கு, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தில் இருக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த உடம்ப பத்தி சொன்னது இல்ல. இது என்னது? இப்ப நான் சொன்னல, அதான் நீங்க மாம்சத்தின் சிந்தை, மாம்சம் மாம்சம்னு படிக்கும் போதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல இந்த மாம்சத்தை பத்தி தப்பா சொல்லியிருக்கும் பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அதெல்லாமே எந்த மாம்சம்னா இந்த மாம்சம் தான். இது தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாத உடைந்த மனநிலையோடு திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதான அந்த அனுபவத்துக்கு பேர் தான் மாம்சம், மாம்ச சிந்தை. ஓகே, அப்போ இந்த மாம்சம் எப்பயுமே கடவுள் என்ன செஞ்சாலும் இந்த மாம்சம் கடவுளுடைய அன்பை தப்பு தப்பாவதான் புரிஞ்சுக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கல அப்படிங்கிறதுக்கு அடையாளமாவே தான் இந்த மாம்சம் எடுத்துக்கும். ஏன்னா அதால என்ன செய்ய முடியாது? தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உடைஞ்ச மனசா இருக்கு, திரிக்கப்பட்ட நிலையில இருக்கு. இப்போ பேதுருவை பாருங்களேன். பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாரு, ஒரு மீனும் அகப்படல. அதனால அவருக்கு மாம்சம் அவர்கிட்ட சொல்லுது, பேதுரு கிட்ட சொல்லுது, பாரு இரவெல்லாம் நீ மீன் பிடிச்ச, ஒரு மீனும் அகப்படல, உன்னை ஆண்டவர் நேசிக்கல, ஓ மேல அவர் அன்பா இல்ல. இப்ப நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே நிறைய மேட்டர்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய மேட்டர்ஸ் அப்படித்தானே. நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம போயிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் எப்படி எப்படி இல்லாம இருந்திருக்கலாம். இன்னும் அது இல்ல இது இல்ல, எத்தனையோ காரியங்கள் நடக்கல. சோ ஆண்டவர் என்ன நேசிக்கல, அப்பா என்ன நேசிக்கல அப்படிங்கறதான ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் பாருங்க. அதான் மாம்சம். சரி, இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு வர்றாரு. அவர் வலை கிளியத்தக்க அளவுக்கு மீன் கொடுக்கிறார். கொடுத்தாரா ரூபிஸ்டர்? கொடுத்தாரா? கொடுத்தாரா? கொடுத்தாரு. சரி, நான் ஜெனிஃபர் அப்படி உங்களுக்கு மீன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாழை கிளியர் அளவுக்கு மீன் அப்பாவுக்கே செலுத்திடுவீங்க. அப்பாவை பார்த்த உடனே என்ன சொல்வீங்க? பாருங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்களாம். அப்பாவை பார்த்த உடனே அந்த மீன் எனக்கு வளகிலேயே கொடுத்தீங்களேப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிருப்பாங்களாம். ஆனா பேதுரு பாருங்க, ஐ லவ் யூன்னு சொல்லல. பேதுரு ஐ லவ் யூ சொல்லாம அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 8ல இருந்து படிங்க, லூக்கா 5:8 சிமோன் பேதுரு அதை கண்டு
இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர் மாம்சம் என்ன சொல்லுது? இப்ப நிறைய மீன் கொடுத்துட்டாரு. இப்பவும் என்ன சொல்லுது? ஐயா, நான் தகுதி இல்ல, என்னை விட்டு போயிருங்க. இதாங்க மாம்சம். மாம்சம் மீன் கிடைக்காதப்பவும் உன்னை அப்பா உன்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பத்தி தப்பாதான் மாம்சம் சொல்லுது. இப்போ அவர் மீன் வலகிலேயே கொடுக்கிறாரு. இப்ப இந்த மாம்சம் என்ன சொல்லுது? இல்ல இல்ல இல்ல, நீ அவர்கிட்ட நெருங்கிறாத, அவர் உன்னை நெருங்க விட்டுறாத, நீ தகுதி இல்ல, அவர் வேண்டாம் உனக்கு. ஆக மொத்தத்துல மாம்சத்துடைய வேலையே என்னன்னா, நீ கடவுளை நெருங்கிட கூடாது. அவர் உன்னை நெருங்கி வந்தாலும் நீ வேண்டான்னு சொல்லிரு. ஏன்னா நீ தகுதி இல்ல, நீ நிறைய தப்பு பண்ணி இருக்க, நீ பாவி, நீ துரோகி, நீ அவருக்கு வேண்டாம் அப்படிதான் சொல்லும். இப்ப கவனிங்க, இப்ப இவ்வளவு விளக்கமும் எதுக்குங்க? என்னதாங்க சொல்ல வர்றீங்க? பிறப்பினுடைய சிறப்பை பத்தி பேசும்போது என்னமோ 3 கிரீக் வார்த்தையை சொன்னீங்க, மாம்சம்னா என்னன்னு சொன்னீங்க. என்னதான் சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த யோவான் 1:14 படிங்க சிஸ்டர், திரும்ப வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, போதும். இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகிங்கிற அந்த இடத்துல ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை மனுஷனாகி அப்படின்னு இல்ல. அடுத்தது அந்த வார்த்தை சோமாவாகி, சோமா சரீரமாகி அப்படின்னு இல்ல. என்ன இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தை தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியாத உடைந்த மனநிலையில் இருக்கக்கூடிய, அந்த திரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தை எடுத்தாரு நம்ம ஆண்டவர் இயேசுவா. எப்படி இன்னைக்கு நம்மலாம் கடவுளை பத்தி அவருடைய அன்பை புரிஞ்சுக்க முடியாம அப்படியே உடைஞ்ச மனநிலையோட அப்படி ஒரு திரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமே, தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தை எடுத்து அந்த மாம்சத்துல வந்தாரு. எது தேவனுக்கு விரோதமான பகையா இருந்துச்சோ, அந்த தேவனுக்கு விரோதமான பகையா இருந்த அதையே, அந்த கோலத்தையே எடுத்து வந்து அப்பாவுக்கு பிரியமா வாழ்ந்து காமிச்சார். இத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? ஆமென், ஆமென். ஓகே. பிறப்பினுடைய சிறப்பு என்ன அற்புதமான மேட்டர் பாருங்க. எவரும் யார் வேண்டுமானாலும் அவருடைய முகத்தை பார்க்கலாம். அதுக்குதான் அவர் அப்படி வந்தார். சரி, இப்போ 6வது விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, சோ 5வது குறிப்பு தான். 6வது குறிப்பு என்ன? ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்படும் நோக்கங்கள். ஆண்டவர் இயேசுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்படும் நோக்கங்கள். இப்ப கவனிங்க, அந்த நோக்கங்களை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மாம்சமானார் பாத்தீங்களா? அப்ப என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த தேவனுக்கு விரோதமா இருக்கிற பகையா இருக்கிற இந்த மாம்சத்துல வந்து அவர் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து காமிச்சு, இப்ப கெட்டதா இருந்த இந்த மாம்சத்தை இப்ப நல்லதா மாத்திட்டாரு. இன்னும் சொல்ல போனா, அவர் மாம்சத்தில் தேவனை பிரியப்படுத்தினார் பாத்தீங்களா? அந்த மாம்சத்துல தேவனை பிரியப்படுத்தின அந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் உங்களையும் என்னையும் பங்காளியா மாத்திட்டாரு. புரியுதா? ஒரு விஷயத்தை நீங்க மறக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அதாவது வார்த்தை மாம்சமாகி அந்த சார்ட்ஸ் ஆகி தேவனுக்கு விரோதமான பகையாய் இருந்த அந்த மாம்சத்தையே தேவனுக்கு பிரியமானதாக நன்மை உள்ளதாக மாத்திட்டார்.
அவர் தேவனை பிரியப்படுத்தினதுனால, அப்பாவை பிரியப்படுத்தினதுனால, அப்படி அவர் பிரியப்படுத்தி வாழ்ந்ததுனால இந்த மாம்சத்தையே நன்மை உள்ளதா மாத்தினது மட்டும் இல்லாம அதுல நம்மளையும் பங்காளியா மாத்திட்டார். நமக்கும் அதுல ஷேர் கொடுத்துட்டார். நான் மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, நான் மட்டும் இல்ல, நீயும் நான் செஞ்சதெல்லாம் நீயும் ஆல்ரெடி நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளையும் பங்காளிகளா மாத்திட்டாரு. ஓகே, அதாவது இயேசுவுக்கு, நம்ம ஆண்டவர் யெஷுவாவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, அது நல்லதோ கெட்டதோ, அது எல்லாமே நமக்கும் நடந்து முடிந்து விட்டது. இதாங்க சுவிசேஷம், இதான் நற்செய்தி. ஓகே, நற்செய்தி அப்படிங்கிறது இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட், இனி என்ன, அது கிடையாது. இன்னைக்கு தீர்க்கதரிசனத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு 2024 ஒரு மூத்த ஊழியர் மரிப்பார். ஒருத்தர் இல்லைங்க, யார் எத்தனை பேர் வேணாலும் மரிப்பாங்க. 90 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க மரணத்தை ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்கன்னா 70-80 வயசுல மரிப்பாங்க. மூத்த ஊழியர் மரிப்பார். பேரோட சொல்லுங்க சார், ப்ராபசி சொல்றவங்க பேரோட சொல்லுங்க, எந்த நாள்ல மரிப்பாருன்னு சொல்லுங்க. என்ன ஜெயந்தி, பேரோட சொல்ல வேண்டாமா? இப்படி ஃப்ளூக்லே அடிச்சா எப்படி? மூத்த ஊழியர் மரிப்பார் 2024 தீர்க்கதரிசனம். மூத்த அரசியல்வாதி ஒருவர் மரிப்பார். அரசியல்வாதிகள் நிறைய பேர் மரிப்பாங்க, மூத்தவங்க. அடுத்து நிறைய வியாதிகள்லாம் வரும், அங்க எங்க குலுக்குவார், பூமியை குலுக்குவார். இதெல்லாம் இல்ல. உண்மையான நற்செய்தி என்ன தெரியுமா? நமக்கு என்னெல்லாம் நடந்து முடிஞ்சது எல்லாமே உனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நடந்து முடிந்து விட்டது அப்படிங்கறத சொல்றதுதான் சுவிசேஷம். ஓகே, சோ ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நல்லா பதிச்சுக்கணும். இயேசுவுக்கு என்னவெல்லாம் நடந்துச்சோ அந்த எல்லாத்திலையும் நம்மளையும் ஒரு பங்குள்ளவர்களா மாத்திட்டாரு. சோ அதனால இப்ப அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் அவருடைய ஆவியானவரின் பலத்தினால நம்ம செய்வது மிக 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 சுலபம். ஓகே, சரி. அப்போ இயேசு இந்த மாம்சத்தின் சாயலாகத்தான் மாம்சம் கெட்டது கிடையாது. இந்த மாம்சம் இந்த மாம்சத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும் அப்படிங்கறத காமிச்சிருக்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். வாசிங்க, ரோமர் 8:3. எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்க, பாவ மாம்சத்தின் சாயல், அந்த வேர்ட் இருக்கு பாருங்க, பாவ மாம்சத்தின் சாயல், சார்க்ஸ், பாவ மாம்சத்தின் சாயல் ஆக்கினாராம். எபிரேயர் 2:14, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14th words. அதே வாசிங்க, எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். சரி, சோ இதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையா இருந்தவர் மாம்சமானதுனால இதெல்லாமே நடந்திருக்கு. சரி, இப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள் என்ன, அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த ஒரு புரிந்து கொள்வதோடு நம்ம அந்த நோக்கத்தை நம்ம படிக்க போறோம். சரி, நல்லா கவனிங்க. நீங்க நான் சொல்ற பாயிண்ட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாம போயிடும், நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அதனால கவனமா கவனிங்க. இயேசு அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக
அங்க வெளிப்பட்ட நோக்கங்கள் என்ன? என்ன என்ன நோக்கங்கள்? அவர் வந்ததுனால என்ன நோக்கம், என்ன நோக்கங்களை வெளிப்பட்டுச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில நோக்கங்களை நான் சொல்றேன். நம்பர் 1, முதலாவது, இல்லற வாழ்க்கை தெய்வீகமானது என்பதை நிரூபித்தார். புரியுதுங்களா? இயேசு மாம்சத்துல வந்தபோது அவர் நிரூபித்ததான முதல் மேட்ரு என்னன்னா, இல்லற வாழ்க்கை தெய்வீகமானது. கணவன் மனைவி உறவு, கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது, அந்த திருமண உறவு, தாம்பத்திய உறவு, இது தெய்வீகமானது, இது தப்பானது கிடையாது. எப்படியா சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல யாத்திராகமம் 19 ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இந்த இல்லற வாழ்க்கைய ஆவிக்குரியதுங்கிறது வேற, இந்த இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி உறவுங்கிறது அது ஆவிக்குரியதை விட கொஞ்சம் கீழே அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. ஏன்னா யாத்திராகமம் 19 அப்படி ஒரு வசனம் இருக்கு. 11 நினைக்கிறேன். அதாவது 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். படிங்க சிஸ்டர். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதிட்சமாய் சீனாய் மலை மேல் இறங்குவார். இல்ல சிஸ்டர், கொஞ்சம் கீழே அப்படியே பாத்தீங்கன்னா மோசே சொல்லுவாரு, உங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணுங்க. 15 படிங்க. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதீர்கள் என்றான். வசனம் இருக்கா இல்லையா? பேசுங்க. இணைப்புல எனக்கு இருக்கிறவங்க பேசுங்க. இருக்கா? அப்ப கடவுளை பார்க்க போகணும்னா மனைவியோட சேரக்கூடாது தானே? ஆமாவா? சபரிமலைக்கு போறவன் எப்படி அந்த ஒரு மாசத்துக்கு மனைவியோட சேராம, கறி மீன் முட்டை எதுவுமே சாப்பிடாம, தண்ணி அடிக்கிறவன தண்ணி அடிக்காம இருந்து அப்படி சுத்தமா சபரிமலைக்கு போறாம பாருங்க. அந்த மாதிரி தானே போகணும். ஒரு கடவுளை பார்க்க போறோம், நம்ம ஏசப்பா பார்க்க போனோம்னா அப்படிதானே போகணும். ஏங்கெல்லாம் அமைதியா இருக்கிறீர்கள்? ஆமாவா இல்லையா? கல்யாணம் ஆனப்பவே சகோதர சகோதரிகளா வாழணும்னு கற்றுக் கொடுத்தீங்க. பெரிய ஊழியர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. கல்யாணம் ஆனப்பவே சகோதர சகோதரியா இருக்கணுமா? அதுக்கு ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம்? பேசாம கல்யாணம் பண்ணாமலே அப்படிதானே கற்று எல்லாம் முன்னாடி இருந்த எல்லாம் அப்படிதானே கற்றுக் கொடுத்தாங்க. சரி, முன்னாடி இருந்தது இருக்கட்டும். இப்ப அததான் இடிக்கிறோம். அந்த முன்னாடி இருந்த பவுண்டேஷன் தான் இப்ப இடிக்கிறோம். ஏன்னா எல்லாம் அதே மைண்ட் செட்டப்ல தான் வந்தது. இப்போ கடவுள் ஒரு புது ரெவலேஷனுக்குள்ள போனா அதை ஏத்துக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப கவனிங்க. இது பைபிள்ல தானே இருக்கு. இப்ப பைபிள்ல இருக்கு, மனைவியோட சேர்ந்துடாத. சரி, இப்ப நீங்க திரும்ப அந்த 10 இருந்து படிங்க. யாத்திராகமம் 19:10 இருந்து வாசிங்க. மறுபடியும் சொல்லுங்க. யாத்திராகமம் 19:10 இருந்து சிஸ்டர். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரதிட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோட வைக்கப்படல் ஆகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வர கடவர்கள் என்றார். இங்க கவனிங்க. ஆண்டவர் இப்ப பேசியிருக்காரு நேரடியா மோசேட்ட.
ஆண்டவர் பேசின வார்த்தையில மனைவியோட சேராத அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கா சார்? இல்ல. ஓகே, அப்ப இங்க யார் சொன்னது? படிங்க, அடுத்த வசனம், 15ஆம் வசனம் படிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். கர்த்தர் சொன்னாரா மனிதன் சொன்னதா? மோசே சொன்னது. கடவுள் பேசும்போது இந்த மாதிரியான எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசல. இன்னைக்கு கடவுள் சொன்னது எது, மனுஷன் சொன்னது எதுன்னே தெரியாம பைபிள்ல தானே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், இந்த திருமண உறவை வந்து கொஞ்சம் கீழே அப்படின்னு குறைச்சு மதிப்பிட கிறிஸ்தவங்களாகிய நம்ம பழகி கொண்டோம். ரொம்ப 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 தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க. ஓகே, கணவன் மனைவி உறவுங்கிறது தெய்வீகமானது. கடவுள் அதை ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் அதை நேசிக்கிறார். அது தெய்வீகமானது. சரி, இப்ப வருவோம். ஆண்டவர் இயேசு அவர் குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே வளரும் போது பாருங்க, கடவுள் தான் குழந்தையா வந்திருக்காரு. பாருங்க, அவர் வளர்ந்துகிட்டு இருக்கும் போது யோசேப்பும் மரியாளும் சேர்ந்து 6 பிள்ளை பெற்றெடுத்திருக்காங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 மார்க் 6ல 3ஆம் வசனமா 4ஆம் வசனமா? அந்த பிள்ளைங்க பேர்லாம் இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள். எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? என்னங்க, எத்தனை பசங்க எத்தனை பிள்ளைங்க? சகோதரிகள் இருக்கனால 2ன்னு வச்சுக்கோமே, ஒரு கணக்கு 2. கண்டிப்பா 1 இல்ல, சகோதரிகள்னே இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 பேர் அப்படின்னு வச்சுக்கோம். 2 சகோதரிகள். பசங்க பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 பசங்க. 4 பசங்க. அப்ப எவ்வளவு? 6 பிள்ளைங்களை பெற்றிருக்காங்க. தலைவர் தான் எத்தனை? தலைவர் தான் முதல்ல. அப்ப இவரையும் சேர்த்தா 7 பிள்ளைங்க. 7 பிள்ளைங்க. மரியம்மா 7 பிள்ளை பெற்றிருக்கு. இயேசு மனுஷனா வந்திருக்கிறாரு. அவருக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசு கொஞ்சம் நல்லா விவரம் எல்லாம் தெரியும் போதுதான் இந்த குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்திருக்காங்க. இந்த அம்மா ஏன் இயேசு அங்க வந்துட்டாருன்னு சொல்லி யோசேப்பு வந்து குழந்தையே உருவாவதாக அப்படி சொல்லி பெற்றாங்களா? கிடையாது. எல்லார் வீட்லயும் எப்படி குழந்தையை பெற்றெடுப்பாங்களோ அதே மாதிரி அவங்க திருமணமாகி கணவன் மனைவியாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அது வந்து கடவுளுக்கு அருவருப்பா இல்ல, அது அவருக்கு அசிங்கமா இல்ல, அது அவர் ஹானர் பண்றாரு. சோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, திருமண வாழ்க்கை, திருமணம் என்பது தெய்வீகமான ஒன்று. அப்போ சில மகா பரிசுத்தவான்கள்லாம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, ஏன் அப்ப ஏசப்பா கல்யாணம் பண்ணல? அவர் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னா, கவனிங்க, அவர் வந்து சிலுவையில ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக வந்தார். 1. 2வது, அவர் ஒரு ரபி என்று அழைக்கப்பட்டார். அந்த நாட்கள்ல ஒரு யூத ரபிக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது 40வது வயது. புரியுதா? ஒரு யூத ரபாய், ஒரு யூத ரபி, யூத வம்சத்துல அன்னைக்கு யூதர்களுக்கு நடுவுல ஒரு ரபியா இருக்க வேண்டியவங்க எந்த வயசுல மேரேஜ் பண்ணணும்? அவங்க மேரேஜ் பண்ற வயசு எந்த வயசா இருக்கணும்? அதுக்குள்ள அவங்க நல்லா தோராவை படிச்சு நல்ல ஊழியங்கள்லாம் செஞ்சு நல்லா இருந்து அவங்களுக்கு வயசு, அவங்களுக்கு எந்த வயசுல மேரேஜ் ஆகணும்னா 40வது வயசுல. அப்ப நம்ம தலைவர் 33வது வயசுலயே அவர் போயிட்டாரு. சிலுவையில மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போயிட்டார். அப்ப இயேசு ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னா அது என்ன கேள்வி அது? இப்ப ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம்
யோசேப்பு மரியாளுக்கு பிள்ளைங்களே பிறக்காம இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் நியாயத்தை சொல்லலாம். 6 பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்காங்க. திருமண வாழ்க்கை இல்லறம் என்பது தெய்வீகமானது அப்படிங்கிறத நம்ம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வேத பாடத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு காரியம், கணவன் மனைவி உங்க கணவரை ஹானர் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். அதே மாதிரி பிரதர்ஸ், உங்க மனைவியை ஹானர் பண்ணுங்க. அவங்க கூட நல்லா ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வருகைக்கு போறேன், சியோனுக்கு போறேன், இல்ல எங்கேயாவது போறேன்னு சொல்லி கணவர் இயேசுதான் எனக்கு முக்கியம், நீ எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. புரியுதா? அப்படி பேசாதீங்க. உங்க மனைவியை ஹானர் பண்ணுங்க. சகோதரிமார்கள், உங்க கணவரை ஹானர் பண்ணுங்க. எமோஷனலா அவங்களோட நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அடிக்கடி அவங்கள்ட்ட நல்லா அன்பா பேசுறது, அவங்கள ஹக் பண்றது, அந்த மாதிரியான எல்லா அந்த எமோஷனலான எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. சந்தோஷமா சிரிங்க, பேசுங்க, மனவிட்டு பேசுங்க. சோ இல்லறம் என்பது தெய்வீகமானது. இதை வெளிப்படுத்த அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடமா இருக்கு. அவர் அந்த இல்லறத்தை வேண்டான்னு சொல்லல. சோ அற்புதத்தையே கல்யாண வீட்டுல செஞ்சார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் உள்வாங்கிட்டீங்க? ஒரு ஆமேன். ஓகே. சோ அதனால திருமணம் ஆகாம இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாம இருக்க போறேன், நான் கல்யாணம் பண்ணாம கர்த்தருக்காக வாழப்போறதுல வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணாமலாம் ஒன்னும் வேண்டாம். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் நல்ல ஏற்ற துணையை தருவாரு. சோ திருமணம் என்பது, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என்பது தெய்வீகமானது. சரி, இது முதல் நோக்கம். இரண்டாவது, உறவுகள் விலையேற பெற்றது என்பதை காண்பித்தார். அவர் மனுஷனா வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட இரண்டாவது நோக்கம் என்னன்னா, உறவுகள் விலையேற பெற்றது என்பதை காண்பித்தார். காண்பித்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. உறவுகள் விலையேற பெற்றது. சோ நம்ம ஆண்டவர் இயேசு பாருங்க, உறவுகளை ரொம்ப வேல்யூ பண்றார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 51 வரைக்கும், 52 வரைக்கும் குறிச்சுக்கோங்க. ஓகே. அங்க பஸ்கா பண்டிகை நேரத்துல அவங்க எல்லாம் எருசலேமுக்கு போறாங்க. பாருங்க, அம்மா அப்பாவோட தான் போறாரு. திரும்பி வரும்போது காணாம போயிட்டார். அங்க பார் மிஸ்வா, யூதருடைய ஒரு வழக்கம். பார் மிஸ்வா அப்படிங்கிறதான ஒரு யூத பாரம்பரியமான ஒரு காரியம். அந்த பிள்ளைங்களுக்கு 12 வயசு ஆன உடனே 12வது வயசுல இந்த பார் மிஸ்வா பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய பையன் இனிமேல் அவன் அவனுக்கு வேதம் தான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ஒரு விழா. அது அந்த விழா பண்ணும்போது பிரேயர் ஷால் எல்லாம் போட்டு அதெல்லாம் செய்வாங்க. சோ இதுக்காக ஆண்டவர் பாருங்க உறவுகளோடயே போறார். என்ன ஒரு முக்கியமான மேட்டர்னா, அந்த 50-51 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் உறவுகளை வேல்யூ பண்ண மேட்டர் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். 51 50 51 படிங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 49 படிங்க. 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த மனுஷ தயவிலும் அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்? அதான் தேவ கிருபை, ஞானம் எல்லாமே இருக்குல்ல. எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு போயிருக்கலாம்ல. ஏன் அப்படி போகல? அவருக்கும் என்ன தேவைப்பட்டுச்சு? மனுஷ தயவு. ஏங்க இப்படி? பிதா திரியேக தேவன், பிதா குமார் பசுத்தாவியாக திரியேக தேவன் ஏன் இப்படி ஒரு அமைப்புக்குள்ள ஏன் அவங்க வந்தாங்கன்னா,
ஏன் பிதா குமாரனை அப்படி அனுப்பினார் அப்படின்னா, உறவுகளை வேல்யூ பண்ணணுங்கிறத மனுக்குலத்துக்கு நம்ம கத்து கொடுப்போம்யா. நம்ம அதை கத்து கொடுப்போம். ஏன் என் பிதாவின் வீட்டுல நான் இருக்க வேண்டியது, பிதாவின் அலுவலர்களை இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னவரு சாமுவேல் மாதிரி அப்படியே தேவாலயத்திலே இருந்திருக்க வேண்டியதானே? இருக்கலையே. அங்க போட்டிருக்கு, திரும்ப தன்னுடைய பெற்றோரோடு கூட போய் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. அவர் மனுஷ தயவுல வளர்ந்தார் அப்படின்னு படிக்கிறோமே. அப்ப என்ன அது? உறவுகளை என்ன செய்யணும்? விலையேற பெற்றதாக கருத வேண்டும். யாரும் வேண்டான்னு சன்னியாசி மாதிரி, எனக்கு யாரும் தேவையில்லை, நானே என்ன பார்த்துக்குவேன், நானே இருந்துக்குவேன், நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எனக்கு யாரும் தேவையில்லை. ஜெபிக்கிற நேரம் ஜெபிங்க, வேதம் வாசிக்கிற நேரம் வேதத்தை படிங்க. அதுக்காக உறவுகள் வேண்டான்னு சொல்லாம, உறவுகளுக்கும் எப்படி ஜெபிப்பதும் வேதத்தை படிப்பதும் முக்கியமோ அதே அளவுக்கு, ஹலோ இருக்கீங்களா, அதே அளவுக்கு எதுவும் முக்கியம், உறவுகளும் முக்கியம். ஓகே, நீங்க ஜெபிக்கும் போது திரியேக தேவன் அதை ரசிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். நீங்க வேதத்தை படிக்கும் போது திரியேக தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அதே திரியேக தேவன் நீங்க உங்க குழந்தைய கொஞ்சும் போது, செல்லம் அப்படின்னு கொஞ்சும் போதும், உங்க குழந்தைக்கு நீங்க தலையை சீவி விடும் போதும், உங்க குழந்தைய நீங்க குளிப்பாட்டும் போதும், உங்க சொந்தக்காரங்க, உங்க மாமா மச்சான், இல்ல உங்க அத்தை, அல்லது உங்க வீட்டுல உள்ளவங்க, அல்லது சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்களுக்கு நீங்க நல்ல ருசிகரமா பிரியாணி பண்ணி கொடுக்கும் போதும், எப்படி ஜெபம் பண்ணும் போதும், வேதத்தை படிக்கும் போதும், அதை ரசித்த அதே திரியேக தேவன் ஈக்குவலா இதையும் ரசிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உறவுகளை என்ன செய்யணும்? வேல்யூ பண்ணணும். உறவுகளுக்குள்ள விரிசலை உண்டாக்குற மாதிரியான எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவுகளை வேல்யூ பண்ணணும். உறவுகளை விலையேற பெற்றதாக கருதணும். ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், இன்னைக்கு காலம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு உறவுகளை விட பணம் மற்ற காரியங்கள் இன்னைக்கு பயங்கரமா மேற்கொண்டு, இது ஒரு பயங்கரமான ஒரு சாத்தானுடைய பயங்கரமான ஒரு கண்ணியா இருக்கு பாருங்க. வேலை 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 வேலைன்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உறவுகளை விட்டுட்டோம். இன்னொரு சைடுல ஊழியம் 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 அப்படின்னு சொல்லி உறவுகளை விட்டுட்டோம். நாங்கெல்லாம் நிறைய காலங்கள் இப்படிதான் நாங்க இருந்திருக்கோம். உறவுகளை வேல்யூ பண்ணாம, உறவுகளை மதிக்காம அப்படி இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நோ. அதான் வார்த்தை மாம்சமானார்ங்கிற இந்த மேட்டரை புரிஞ்சுக்கிட்டாதாங்க இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். உறவுகளை வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இங்க படிக்கிறோம். சரி, மூணாவது விஷயம், மூணாவது நோக்கம் என்ன? வார்த்தை மாம்சமானனுடைய மூன்றாவது நோக்கம் என்னன்னா, அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்கிற வித்தியாசத்தை உடைத்தார். ஓகே, என்ன சொன்ன? மூணாவது சொல்லுங்க, யாராவது ரிப்பீட் பண்ணுங்க. மூணாவது மேட்டர் என்ன சொன்னேன்? ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்று. சரி, இன்னொரு முறை சொல்றேன். ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்கிற அந்த வித்தியாசத்தை உடைத்தார். கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த லூக்கா 2ல
51வது வசனத்துல நம்ம அப்படி பாக்குறோம். லூக்கா 2:51. அவர்களுடன் கூட போய் நாசரேத்துறையில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னா என்ன அர்த்தம்? தகப்பனார் செய்ததான அந்த தச்சு வேலையை அவர் செஞ்சார். ஓகே, செஞ்சார். இப்ப நல்லா கவனிங்க. ஏன் நேரா ஏன் சாமுவேல் மாறி இல்ல எலியா எலிசா மாறி? ஏன் சாமுவேலே எடுத்துக்கோமே, சின்ன வயசுல இருந்தே தேவாலயத்திலே இருந்து தேவாலயத்திலே வளர்ந்து தேவாலயத்திலேயே இருந்து ஆலயத்திலே இருந்து அங்கேயே ஆண்டவர் சத்தம் கேட்டு சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுற சத்தம் எல்லாம் கேட்டு அங்கேயே பழகி ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆனாரே. இவர் உலகத்துக்கே ரட்சகரா வந்திருக்காரு. இவனே அப்படி பிதா அப்படி செட் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் தச்சு வேலை செய்ய விட்டாரு? ஏன் அப்படின்னா அங்க ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு திரியேக தேவன் சொல்றார். அவங்க 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. என்ன தெரியுமா? எப்படி வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால படைக்கும் போது, எல்லா படைப்புகளையும் வார்த்தையினால படைக்கும் போது, வெளிச்சம் உண்டாக கடவுதன் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டான போது, சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உண்டான போது எப்படி திரியேக தேவன் திருத்துவம் மகிழ்ந்ததோ, அதே மாதிரி ஆண்டவர் இயேசு 30 வயசுல ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து தண்ணீரை திராட்சரசம் ஆக்கி இரவெல்லாம் ஜெபம் பகலெல்லாம் ஊழியம் செய்து மரித்த லாசருவை எழுப்பி இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து ஊழியர்களை பிரசங்கம் பண்றார். இதெல்லாம் செய்யும் போது எப்படி திரியேக தேவன் மகிழ்ந்தாரோ, பிதாவும் ஆவியானவரும் கூடவே இருந்தாங்களோ, அதே மாதிரி இயேசு நல்ல ஒரு டேபிள், நல்ல ஒரு சேர் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணும் போது, அவர் செஞ்சு கொடுக்கும் போது அதிலேயும் பிதாவும் ஆவியானவரும் இந்த உலகத்தெல்லாம் படைக்கும் போது இருந்த அதே மகிழ்ச்சி, அதே பரவசம், அதே கொண்டாட்டம், 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து அந்த மரித்த லாசருவை எழுப்பி அதெல்லாம் செய்யும் போது இருந்த அதே கொண்டாட்டம் இயேசு நல்ல ஒரு டேபிள் சேர் செய்யும் போதும் அதே விதமாக கொண்டாடுறாங்க. அதே விதமாக ஆவியானவரும் பிதாவும் ஆவியானவரும் கூடவே இருந்து அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து போகாம அந்த தேவ பிரசன்னத்திலேயே இயேசு அதை செய்யும்படியாக கூடவே இருக்கிறாங்க. அப்ப எது உடையுது? ஆவிக்குரியது, எழுத்துக்குரியது அப்படின்னா கிடையாது. ஊழியம் செஞ்சா அது ஆவிக்குரிய காரியம், ஜெபம் பண்றது ஆவிக்குரிய காரியம், ஆண்டவரை ஆராதிக்கிறது ஆவிக்குரிய காரியம், அதே ஒரு நல்ல ஒரு வேலை செய்யறதுங்கிறது அது எழுத்துக்குரிய காரியம். அதெல்லாம் உலக பிரகாரமானது. அதான் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் நமக்கு பிரிச்சு காமிச்சு. அதான் ஏன்னா இந்த வார்த்தை மாம்சமானாருங்கிற இந்த மேட்டர் புரியாததுனால நம்ம நேர இயேசு பிறந்தாரு, அதுக்கப்புறம் நேரம் எங்க வந்துருவோம்? இயேசு பிறந்தாருன்னு பண்ணிட்டு நேரம் அவர் ஞானஸ்நானம் எடுத்தது, அப்புறம் ஆவியானவர் புறாவை போட இறங்கினது, அதுக்கப்புறம் நேரம் ஊழியம், அப்புறம் சிலுவை. இந்த இடையில இருக்கிற அந்த 18 வருஷம் அதை யாருமே நமக்கு யோசிக்கலையே. சோ இந்த உலக பிரகாரமானது ஆவிக்குரியதுன்னு வித்தியாசமே கிடையாது. ஓகே, நல்ல விதமான வேலைகள், நல்ல வேலைகள், திருடாம, குறுக்கு வழியில போகாம, ஓகே, மற்றவனை தட்டி பறிக்காம செய்கிற நல்ல விதமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஆவிக்குரியது. அதுல எல்லாத்திலையுமே திரியேக தேவன் மகிழ்கிறார், அதை கொண்டாடுகிறார். மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணும் போது எப்படி ஆண்டவர் மகிழ்கிறாரோ அதே அளவுக்கு நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது, அல்லது நீங்க பிரியாணி சமைக்கும் போது, அல்லது நீங்க துணியை துவைக்கும் போது, அல்லது நீங்க உங்க குழந்தைய பராமரிக்கும் போது, அல்லது நீங்க ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணும் போது, அல்லது நீங்க கடையில நின்னு
பிசினஸ் பண்ணும்போது, நீங்க டாக்டரா இருக்கலாம், இல்ல நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை செய்யும் போது திரியேக தேவன் மகிழுகிறார். இந்த வித்தியாசத்தை உடைக்கிறார். ஓகே, இந்த வித்தியாசம் உலக பிரகாரம் ஆவிக்குரியது, இதெல்லாம் உடைக்கிறாருங்க, உடைக்கிறார். இதெல்லாம் பின் நாட்கள்ல, கான்ஸ்டன்டைனுடைய நாட்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சபைக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பாருங்க. அதனால பாஸ்டர்மாருங்க சொல்றாங்க, பாஸ்டர்ஸ்க்குனே ஒரு ஃபேக்டரி திறக்கணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் சுகர், பிபி இருக்கு. சோ அதனால பாஸ்டர்மார்களுக்கு அவங்களுக்குனே வேலை செய்ய ஒரு ஃபேக்டரி வேணுமா? ஏன் உனக்கு தனி ஃபேக்டரி? ஃபேக்டரி தான் இருக்கு, அசோக் லேலாண்ட் இருக்குல்ல. கர்த்தரே ஊழியத்துக்கு அழைச்சு தேவன் அப்படி முழு நேரமா அழைப்பாரான ஊழியத்துல நமக்கு ஒர்க் இருக்குங்க. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வைக்க மாட்டாரு. ஊழியத்துல ஒர்க் இருக்கும். பாஸ்டர் சாம்பி ஐயா சொல்றாங்க, 6 நாள் நான் ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கினுடைய அந்த விளைவை தான் சண்டே அந்த 6 நாள் உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். சோ உங்களுக்கு நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 6 நாள் ஒரு 3-4 சர்வீஸ்ல நான் பண்ற அந்த பிரசங்கம் என்னது? 6.5 நாட்கள் நான் பண்ற ஒர்க் அது. சோ முழு நேர ஊழியம் இல்லைன்னு நான் சொல்ல, பாஸ்டா இருக்கிறது வேண்டாம் நான் சொல்லல, தப்பா புரிஞ்சு கூடாது. அப்படி முழு நேர ஊழியத்துக்கு தேவன் நம்மை அழைப்பாரானால் நம்மளால சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க முடியாது. நமக்கு ஒர்க் இருக்கும். So brothers and sisters, அப்ப இதுக்காக ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், தேவ சமூகத்துல தனிச்சிருக்கிற அனுபவம் எல்லாம் வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. அது எல்லாமே செய்யணும், ஆவியானுடைய நடத்தல்படி எல்லாமே செய்யணும். ஆனா இது மேல அது கீழே அப்படி எல்லாம் கிடையாது. சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த ஒரு வித்தியாசத்தை உடைத்தார். ஓகே, 4வது அவர் செஞ்ச அவருடைய வாழ்க்கையில் நம்ம அவர் வாழ்ந்த வாழ்க்கையில வெளிப்பட்ட 4வது நோக்கம் என்னன்னா, 4வது நோக்கம் என்ன அப்படின்னா, எதிராளியாகிய சாத்தானோடு எந்த நேரத்திலும் கடவுள் கைகோர்க்கவில்லை என்பதை வெளிப்படுத்துதல். திரும்ப சொல்றேன், எதிராளியாகிய சாத்தானோடு கடவுள் எந்த நிலையிலும், இப்படி எழுதிக்கோங்க, மனுஷனுடைய எதிராளியாகிய சாத்தானோடு கடவுள் எந்த நிலையிலும் கைகோர்க்கவில்லை என்பதை வெளிப்படுத்துதல். ஓகே, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1 10 வரைக்கும் நீங்க 11 வரைக்கும், மத்தேயு 4 1 11 வரைக்கும் நீங்க அதை வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. சோ சாத்தானால ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுற இந்த சம்பவம் நம்ம அங்க பாக்குறோம். இப்போ 10-11 படிங்களேன், 10-11 வாசிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, இந்த எதிராளி, அதாவது சாத்தான் மனுஷனுக்கு எதிராளி, நம்முடைய எதிராளியாகிய பிசாசுன்னு போட்டிருக்கு 1 பேதுரு 5:8. இந்த சாத்தான் யாரு? நம்முடைய எதிராளி. உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிராளி அவன் தான். 1 பேதுரு 5:8, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெரிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிராளி யாருன்னா பிசாஸ். இந்த பிசாசுக்கு ஆண்டவர்
அதாவது நம்மள வந்து ஏதாவது நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும், இதை ஏதோ ஒண்ணு செய்யணும். சோ சாத்தானே வா, உன்னை நான் பயன்படுத்திக்கிற மனுஷனை வந்து திருத்தணும், என் பிள்ளைய வந்து நீ திருத்தணும். சோ என்னால திருத்த முடியல, உன் கையில கொடுத்துடுறேன், கொஞ்சம் நீ அவனை போட்டு ஏதாவது பண்ண அப்படின்னு எந்த விதத்திலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் நம்முடைய எதிராளியாகிய சாத்தானோடு கை கோர்க்கவில்லை அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். அத சொன்ன யோபுவோட இத கேள்வி கேக்குறாங்களா? சொல்றேன். யோபு தானே, யோபுக்கு ஏன் அப்புறம் கர்த்தர் அனுமதிச்சார்? சொல்றேன். அதான் வரப்போறேன். யோபுக்கு கை கொடுத்தா என்னது அப்படின்னு நான் வரேன். கவனிங்க, அதாவது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டை தான் சாத்தான்கிற வேர்டு வந்து அதிகமா வருது. ஓகே, பழைய ஏற்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் இருக்கும். சட்டான் 27 முறை வருது. ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் ஏறக்குறைய 38 முறை அப்படி வருது. பழைய ஏற்பாட்டில் 27 முறை அப்படி வருது, புதிய ஏற்பாட்டில் ஒரு 38 முறை அப்படி வருது. சட்டான் அல்லது பிசாசு அந்த மாதிரியான வார்த்தைகள். இப்ப என்னன்னா கவனிங்க, அதாவது ஆண்டவர் வந்து எந்த நிலையிலுமே எந்த சூழ்நிலையும், அதாவது அவர், நான் சொல்றது வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமா வெளிப்பட்ட போது, அந்த மாம்சமா வெளிப்பட்ட அந்த சூழல்ல அவர் அப்பையும் சரி, அத மாம்சமா வெளிப்பட்ட அந்த நேரத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே சாத்தானை ஆண்டவர் நம்முடைய பிடி மாஸ்டராக வைக்கல. போவாஸ், உனக்கு யாரு, உங்க சார்ல யாரு கண்ட பயம்? அவர் யாரு? பிடி சார். பாருங்க, போவாஸ் சொல்றாரு பிடி சாரை கண்டாதான் பயமா. அந்த மாதிரி, ஏன்னா அவர் தான் என்ன செய்வாரு, பட்டன் ஒழுங்கா போடனா பலார்னு அடைவார். மண்டையில கொட்டுவாரா? அடிப்பாராம். எதை வச்சு? ஸ்டெம்ப் வச்சு அடிப்பாராம். பிடி சாருங்க எல்லா ஸ்கூல்லயுமே கொம்போடே சுத்துவாங்க. பாருங்க, பிடி சார் எல்லா ஸ்கூல்லையும் கொம்போடே சுத்துவாங்களாம். ஓகே, சோ அப்போ பிடி சார் வந்து கொம்போட சுத்துற மாதிரி இங்க வந்து ஆண்டவர் சாத்தான மனுஷனை ஒழுங்குபடுத்துறதுக்கு கொம்போட சுத்துற பிடி மாஸ்டரா வைக்கல. ஓகேங்களா? அப்படி வைக்கல. அதாவது பழைய ஏற்பாட்டுல அன்னைக்கு தேவன் மாம்சத்துல வெளிப்படல, வார்த்தை மாம்சமாகல. சோ அங்க ஆங்காங்கே அந்த விதமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இப்போ 2 சாமுவேல் சிலது அப்படி நடந்திருக்கு, சிலது அவங்களே அப்படி புரிஞ்சு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், 2 சாமுவேல் 24:1 1 நாளாகம 21:1 நீங்க பாருங்களேன், அங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 24:1 படிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். திரும்ப படிங்க சார், திரும்ப படிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படின்னு படிக்கணும். கர்த்தருடைய கோபம் வந்துச்சு, இங்க கர்த்தரை மட்டும் தான் சொல்லிருக்கு, சும்மா அப்படி ஏவப்பட்டான்னு போட்டிருக்கு. 1 நாளாகம 21:1 நீங்க பாத்தீங்கன்னா இதே சம்பவம், 1 நாளாகம 21:1 இதே சம்பவம் தான் இருக்கு. அங்க எப்படி இருக்கு பாருங்களேன். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். பாருங்க, அப்போ இங்க வந்து சாத்தான் தான் அப்படி ஏவி விட்டான் அப்படின்னு இருக்கு. அங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் எழுதினவங்களுக்கு யார் ஏவினதுன்னு அதை அங்க போடாம விட்டாங்க. பட் பின்னாட்கள் இந்த நாளாகமத்தை எழுதின எஸ்ரா நெகேமியா, அந்த எஸ்ரா அவங்க இது சாத்தான் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
ஓகே, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து அவன் போய் உத்தரவு கேட்டோன்னே யோபுக்கு வந்து அவரு ஓகே அவன் ஜீவனை மட்டும் எடுக்காதுன்னு அவர் சொன்னாரா இருக்கும். ஓகே, சொல்லி இருக்கலாம், சொல்லி இருக்கார், அங்க போட்டிருக்கு. ஆனா யோபுக்கு அப்படி நடந்ததுக்காக வார்த்தை மாம்சமான இன்னைக்கு நமக்குள்ள கிருபையும் சத்தியமாய் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன் சார் அப்ப சிலுவைக்கு என்ன சார் அங்க வேலை? யோபுக்கு நடந்ததே உனக்கும் நடக்கும் அப்படின்னா, யோபுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரியே உனக்கும் உத்தரவு கொடுப்பார்னா எதுக்குங்க சிலுவை? எதுக்குங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள்? எதுக்குங்க அந்த வார்த்தை அங்க இருக்கணும்? சிலுவையில அவருடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார், வெற்றி சிறந்தார்னு போட்டிருக்கே. அதுக்கு என்ன அர்த்தம்? வெற்றி சிறந்தார்னு வெட்டியா போட்டிருக்கா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏத்துக்கிற பக்குவமே அது இருக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏத்துக்கிற பக்குவம் இல்லைன்னா நீ சாத்தான் உத்தரவு கொடுப்பானா, நீ சொல்ற அறிக்கையின்படியே அவன் உத்தரவு கொடுப்பான். கடவுள் உத்தரவு கொடுக்க மாட்டாரு. நீ சொல்ற வார்த்தை, நீ உத்தரவு கொடுக்கிற, நீ இன்விடேஷன் கொடுக்கிற, அதை வச்சுட்டு அவன் உள்ள வருவான். அவ்வளவுதான். அதுக்கு அப்பா காரணம் கிடையாது. சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருந்தாங்கனால உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. வார்த்தைய மாத்து, நீ பாடுற பாட்டையும் மாத்து. ஓகே, யோபுக்கு உத்தரவு கொடுத்தாரு, அதே மாதிரி நமக்கும் சாத்தா வந்து நம்மள வியாதியில படுக்க வைக்கிறதுக்கு அல்லது ஏதாவது கஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கு உத்தரவு கொடுப்பாரு. செய்வனை வச்சுட்டான், பில்லி சூனியம் வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், மை போட்டுட்டான். குப்பையில போடுங்க சார் தூக்கி. தைரியம் இருந்தா அந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்னும் ஆகாது. நல்லா சோத்திரம் போட்டுட்டு நல்லா அந்த தூசி எல்லாம் தட்டிட்டு நல்லா சூப்பரா ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்னும் ஆகாது. எல்லாம் அப்பா அவர் 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 தாங்கிட்டு இருக்கிற பூமியில விளைஞ்சது எல்லாம். சின்ன டவுட்னா சொல்லுங்கம்மா. இந்த மந்திரம் செய்வினைங்கிறது நமக்கு இல்ல, அதை நம்ம ஒத்துக்கிறேன்னா, ஆனா எதுவுமே இல்லங்கிறீங்களா? இல்ல நமக்கு இல்ல? நமக்கு இல்ல, இஸ்ரவேலுக்கு நமக்கு இல்ல. இஸ்ரவேலுக்கு விதமான மந்திரம் இல்ல, யாக்கோபுக்கு விதமான குறி சொல்லல, நமக்கு இல்ல. அது ஓகேங்க, அதை எடுத்துக்கிறேன். இல்ல பிரஜாதிகளுக்குமே அது இல்லங்கிறீங்களா? இல்ல நமக்கு மட்டும்தானாங்கிறது? நமக்கு இல்லம்மா, அவங்களுக்கு வந்து அவங்க கும்பிடுற அந்த தேவர்கள், அவங்க நம்பிட்டு இருக்க அந்த நம்பிக்கை, அதெல்லாமே சேர்த்து அந்த மந்திரத்தை அப்படி வெயிட் கொடுத்து அவ்வளவுதான் கதையை முடிச்சிடும். அதனாலதான் நான் கேட்டேன். ஓகே, ஆனா என்னன்னா இங்கேயும் கிறிஸ்தவங்களுக்குள்ளயும் எதை எடுத்தாலும் செய்வன மந்திரம் பண்ணிட்டான், மாயம் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான் அப்படி நீங்க வந்து இந்த மந்திரத்தையும் மாயத்தையும் செய்வினையும் நீங்க முக்கியப்படுத்தி பேசுனீங்கன்னா, அதுக்கு வெயிட் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வேலையை காட்டும். சதா ஒரு அம்மா அழகா போட்டிருக்காங்க, மந்திரம் இல்லை மாயம் இல்லை கண்ணு முன்னாலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல அந்த ஊழியக்காரையாவுடைய அம்மா பாடியிருக்காங்க, மந்திரம் இல்லை மாயம் இல்லை கண்ணு முன்னாலே பாடியிருக்காங்க. சூப்பரா நல்ல டான்ஸ் எல்லாம் போட்டு செமையா பாடிப்பாங்க. ஓகே, சோ அதனால இந்த மந்திரம் மாயம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இதெல்லாம் வந்து பெருசுபடுத்திக்கிட்டு என்னன்னா இந்த மந்திரமாய பயமே கொன்றும். ஐயோ மந்திரம் பண்ணிருப்பானோ, அதை பண்ணிருப்பானோ, இதை பண்ணிருப்பானோ, தலையை தடவிட்டானோ. நீங்க சிஸ்டர் சொல்றாங்க, தலையை தடவிட்டாயா செத்தாயா, அந்த மாதிரி தலையை தடவிடுவான், இல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சிடுவான், இல்ல கோழியை வெட்டி அங்க போட்டுருவான், என்னத்தையாவது பண்ணிடுவான், அது என்னத்தையாவது பண்ணி விட்டுரும். உண்மை என்னன்னா அந்த பயமே உன்னை கொன்றும், அவ்வளவுதான். அதனால அந்த பாட்டை வேணா போய் யூடியூப்ல போய் பார்த்து நல்ல டெய்லி பாடுங்க. இந்த மந்திரம் மாய அந்த இதெல்லாம் இந்த மன இந்த கான்சியஸ் போற வரைக்கும் நல்ல டான்ஸ் போட்டு பாடுங்க. மந்திரம் இல்லை மாயம் இல்லை கண்ணு முன்னாலே பாடுங்க, எல்லா மந்திரம் எல்லாம் போயிடும். சோ
சாத்தானுக்கு கடவுள் கை கோர்க்கல அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அதை நிரூபிச்சு காமிச்சார். சோ பிசாசில் அகப்பட்டவங்க எல்லாம் ஏன் இந்த பிசாசை துரத்துறாருன்னா, நான் உன்னுடைய எதிராளியோட நான் கைகோர்க்க மாட்டேன் தம்பி, நீ ஏன் பிள்ளடா, உன் எதிராளியோட எனக்கு என்னடா, நான் எப்படா கைகோர்ப்பேன், அவனை வச்சு உன்னை நான் சரிப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை, நான் உன்னை சரிப்படுத்துவேன். உன்னை சரிப்படுத்துறது என்னுடைய அன்புனால நான் சரிப்படுத்துவேனே ஒழிய அவன் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி காண்பிக்கும்படியாக யோவான் 12:31 பாரு. யோவான் 12. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு சொல்லிட்டாரு, உலகத்தின் அதிபதி இப்பொழுதே புறம்பாக தள்ளப்படுவான். அப்ப புறம்பாக தள்ளப்பட்டவனையே திரும்ப அவனுக்கு உத்தரவு கொடுத்து போ, யோப எப்படி வாதிச்சு அதே மாதிரி என் பிள்ளைய வாதி, என் பிள்ளைய வந்து கொல்லு, இல்ல என் பிள்ளைய வியாதியில படுக்க வைடா அப்படின்னு இயேசு சொல்வார்னா, ஒண்ணு அவர் சொல்றது பொய்யா இருக்கணும். புரியுதா ஜெயந்தி? புரியுதா? புரியுதா? அதனால ஆண்டவர் உத்தரவு கொடுத்துதான் அவன் வந்தாங்கிறத நீங்க நம்பலனாதான் அவனை நீங்க துரத்தி அடிப்பீங்க. இல்லன்னா ஓஹோ ஆண்டவரே உத்தரவு கொடுத்து என்ன இப்படி இந்த சாத்தான் வியாதியில படுக்க வச்சுட்டான், இல்ல ஏதோ ஒண்ணு பண்றான், என்ன வந்து புலம்ப வைக்கிறான், தூக்கத்தை இல்லாம ஆக்குறான், இல்ல சாப்பிட முடியாம ஆக்குறான், நீங்க நம்பினீங்கன்னா ஓ கடவுளே உத்தரவு கொடுத்திருக்காரு, அவரே என்னைக்கு போ சொல்றாரு அவன் போட்டும், அவனோட பழகிக்குவோம் அப்படின்னு நீங்க பழகிடுவீங்க. சோ நல்ல விளங்கிக்கோங்க, இயேசு வார்த்தையா இருந்தவர் மாம்சமானது. அந்த வாழ்க்கையில் அவர் காமிச்ச ஒரு முக்கியமான பாடம், நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசோடு அவர் கை கோர்க்கவில்லை, கை கோர்க்க மாட்டார் அப்படிங்கிறது. டைம் என்ன? ஆமா அந்த பாட்டு இருக்கு இல்லையா, சத்துரு சோதித்திட, அதான் சொன்னேன். பாட்ட மாத்து அப்படின்னு சொன்னது என்னன்னா இந்த மாதிரி பாட்டுகள் தான். புறம்பே தள்ளிட்டான். அவர் புறம்பே தள்ளதுக்கு அப்புறம் நீங்க வந்து சத்துரு சோதித்திட உத்தரவுடன் வருவான்னு பாடினா என்னையா, எங்க இருந்து வந்தீங்க நீங்க எல்லாம்? புரியுதா? அந்த பாட்டுல முதலடி நல்லா இருக்கு, வழி தப்பி நான் தீரிந்தேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அந்த மாதிரியான அடிகள் எல்லாம் மாத்தணும். தேவன் உத்தரவு கொடுத்து அவன் வந்து அடிப்பான், குத்துவான். அப்ப புறம்பே தள்ளப்பட்டான்னு சொல்றதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? சோ அவன் பிடி மாஸ்டர் கிடையாது. ஓகே, இத நம்ம விளங்கிக் கொள்ளணும். பிடி மாஸ்டர் கிடையாது, அவன் நம்முடைய எதிரி. என்னைக்குமே அவன் எதிரி தான். அவன் வெளியே தான் சுத்தி தெரிய முடியுமே ஒழிய உங்க வாழ்க்கைக்குள்ள அவன் வர முடியாது. அப்படியே வந்தாலும் எலிய விரட்டுற மாதிரி, கரப்பாம்பூச்சியை விரட்டுற மாதிரி அவனை ஓட ஓட விரட்டி போடா, எங்கடா வந்த அட்ரஸ் மாதிரி வந்திருக்க போடா அப்படின்னு அவனை விரட்டி அடிக்கணுமே ஒழிய அவனை அக்செப்ட் பண்ண கூடாது. ஓகே, சரி. அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பட் இது இன்னும் முடியல. அஞ்சாவது மேட்டர் என்னன்னா, நம்முடைய எல்லா சோதனைகளிலும் அவர் கடந்து போய் அவர் ஜெயித்து நம்மையும் ஜெயத்தின் பங்காளிகள் ஆக்குதல். அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அஞ்சாவது நோக்கம் என்னன்னா, நம்முடைய எல்லா சோதனைகளிலும் அவர் கடந்து போய் அந்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்து, அதோட விடல, நம்மையும் அந்த ஜெயத்தின் பங்காளிகள் ஆக்குதல்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோ நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற எல்லா சோதனைகளையும் அவர் கடந்து போயிருக்கார். அந்த எல்லா சோதனையும் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த ஜெயத்துல நம்மளையும் பங்காளிகளா மாத்தி இருக்கார். ஓகே, சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எந்த சோதனையை பத்தியும் பயப்படாதீங்க. எந்த சோதனையை பத்தியும் பயப்படாதீங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனத்தை படிக்கும் போது அங்கேயும் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன சந்தைகளை சேர கடவோம். அவர் எல்லா சோதனையும் ஜெயிச்சிருக்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ரோமர் 8:37 படிச்சு முடிப்போம். அந்த ஜெயத்துக்கு நம்மள பங்காளிகளா மாத்தி இருக்காரா? ஆமா. 36 படிங்க. 36 ரோமர் 8. அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. அங்க என்ன போட்டிருக்குன்னா கிரீக்ல வெற்றி பெற்றவர்களிலும் மேலானவர்களா இருக்கிறோமே. ஏன்னா அந்த வெற்றி அவர் சிலுவையில வெற்றி சிறந்து நம்முடைய எல்லா சோதனைகளையும், சிலுவையில மட்டும் இல்ல, அவர் வாழ்ந்த காலங்கள்ல ஒவ்வொரு சோதனை, நமக்கு இப்ப வர்ற எல்லா சோதனைகள், சின்ன குழந்தையிலிருந்து வாலிப பருவத்துல, அடுத்து ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த வயது, அந்த 30, 31, அந்த 32, 33 அந்த வயதுகள்ல, இப்படி எல்லா பருவத்திலே இருக்கிற சோதனைகளை எல்லாம் அவர் அனுபவிச்சு அந்த சோதனைகளை ஜெயிச்சு, அந்த எல்லா சோதனையிலையும் இந்த சோதனைக்கு என்னுடைய அப்பா காரணர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அந்த சோதனை எல்லாம் ஜெயிச்சு அந்த ஜெயத்துக்கு நம்மள பங்காளியா மாத்திட்டதுனால கிரீக்ல அந்த இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, நம்ம வெறும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல, வெற்றி பெற்றவரிலும் மேலானவர்கள். மோர் தேன் a conqueror. சோ பாருங்க, வார்த்தை மாம்சமானதுல இந்த எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. சோ இங்க நான் நிறுத்துறேன். இன்னும் இருக்கு. மொத்தம் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 5 சொல்லியிருக்கேன் இல்லையா? 5 விஷயம் சொல்லியிருக்கேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் வெளிப்பட்ட நோக்கங்கள் 5 நோக்கங்களை நான் சொல்லியிருக்கேன். 5 மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. நான் 4வது வந்து வந்துட்டேன். ஓகே, 5வது சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் இல்ல அந்த முதல் 3 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, அந்த 5ஐயுமே சொல்லிருங்க சார். இல்லற வாழ்க்கை தெய்வீகமானது என்பதை நிரூபித்தார். 2வது, உறவுகள் விலையேற பெற்றது என்பதை காண்பித்தல். 3, ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்ற வித்தியாசத்தை உடைத்தார். 4, மனிதன் எதிராளியாகிய சாத்தானோடு எந்த நேரத்திலும் கடவுள் கை கோர்க்கவில்லை என்பதை வெளிப்படுத்துதல். 5, நம்முடைய எல்லா சோதனைகளிலும் அவர் கடந்து போய் ஜெயித்து நம்மையும் ஜெயத்தின் பங்காளிகளாக ஆக்குதல். தேங்க்யூ. இல்லற வாழ்க்கை 1வது, இல்லற வாழ்க்கை தெய்வீகமானது என்பதை நிரூபித்தார். 2, உறவுகள் விலையேற பெற்றது என்பதை காண்பித்தல்.
3 ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்ற வித்தியாசத்தை உடைத்தார். ஓகேங்க சார். நானும் சொல்லுவா கருத்தியா போதும். இல்ல 3 போதும். நான் அப்பவே வெளியே இது கீழே போயிட்டேன். திரும்ப இப்படியும் டக்குன்னு அது கேட்கணும்னு நினைச்சா கட் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு கேள்வி நான் இந்த இல்லற பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. அது யாராவது கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு கொஞ்சம் உட்கார முடியல. பட் அப்போ தாவீது வந்து சொல்றாருல்ல, நான் என் தாயின் அதாவது நான் பிறந்ததே பாவங்கிற மாதிரி யாரும் சொன்னாங்க. நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை என் தாயின் பாவத்தில் கற்பம் தரித்தாள். அது எப்படி நான் இல்ல இதெல்லாம் வந்து அவங்க வந்து உடைஞ்ச மனநிலையில இப்ப நல்லா இருக்கும்போது தாவீது இந்த வார்த்தையை சொல்லல இல்லையா. அவர் பாவம் செஞ்சு அந்த பட்சேபாரோட ஒரு மிஸ்டேக் நடந்தப்போ அவரு சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரா, நீ பாவத்தில் பிறந்தவன், நீ துர்குணத்தில் உருவானாய் அப்படின்னு கடவுள் வாயை திறந்து சொன்ன மாதிரி எங்க சொல்லி இருக்கா? அதான் மேட்ரு. என்னன்னா வேதத்தை பகுத்து படிக்க தெரியல. அதாவது எங்களுக்கு ஹீப்ரூலயே அழகா சொல்லி கொடுப்பாங்க, மெயில் ஃபீமேல். அதாவது கடவுள் வாயை திறந்து சொன்ன வார்த்தைக்கு தான் வெயிட் கொடுக்கணுமே ஒழிய மனிதர்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சில வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வெயிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது உண்மையாதான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? சோ இது வந்து சங்கீதக்காரன் அவருடைய அனுபவத்துல அந்த உடைஞ்ச நிலையில அவர் சொல்லியிருக்காரே ஒழிய அது உண்மை அல்ல. ஓகேங்கண்ணா. அப்புறம் அப்போ சிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் போறத வந்து நம்ம உலகத்திலேயே அதை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்கல்லண்ணா. இவங்கதான் வந்து பாவம் செய்யாதவங்க, அத கொண்டு போய் அந்த மாதிரி சொல்றத கொண்டு போய் காஞ்சு போன கருவாட்டு பாத்திரத்துல கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. ஓகே, அதாவதுமா கவனிங்க 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 இல்ல கவனிங்களேன். அதாவது கல்யாணம் பண்ணாம போயிட்டதுனால பரிசுத்தமா இருக்கிறோம்னா அர்த்தம் கிடையாது. கல்யாணம் பண்ணாம ஒரு ஆண் வந்து திருமணம் பண்ணாம சிந்தையில ஒரே நேரத்துல 5 பெண்களை கற்பனை பண்ண முடியும். புரியுதா? சிந்தையில என்ன செய்யலாம்? இயேசு சொல்றாரு, ஒரு ஸ்திரியை நீ இச்சையோட பார்த்தாலே என்னது இருதயத்துல பண்ணிட்ட. அப்போ கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்றது அது 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 எப்படி இருக்கு? நீ கல்யாணமே பண்ணாம சிந்தையில வந்து நீ வந்து 10 பேரை நீ மைண்ட்ல நீ கொண்டு வர்ற, உன் ஞாபகத்துக்குள்ள கொண்டு வர்ற அப்படின்னா நீ வந்து வெளியே நீ கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ண நீ பரிசுத்தமாயிருவியா? அதாவது கல்யாணம் பண்ணாம நீங்க இருக்கிறதா இருந்தா உங்க இஷ்டம். ஓகே, ஒருவேளை ஆண்டவரே கூட சிலரை, அது ரொம்ப எல்லாம் கிடையாது, சில பேரை கர்த்தர் அப்படி அழைக்கலாம். பட் அப்படி அழைக்கிறதுனால உங்க மேன்மையானவங்க எல்லாம் கிடையாது. ஓகே, புரிஞ்சுதாமா? ஓகே 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 சரிம்மா, தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? வேற யாருக்காவது? பாவம் வந்து கல்யாணம் பண்ணவங்களும் செய்யலாம், கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறவங்களும் செய்யலாம். சரியா? அதனால பாவம் வந்து கல்யாணம் பண்ணாம இருந்துட்டா பாவம் அவங்க செஞ்சதே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. அதான் சிந்தையில மைண்ட்ல எல்லாம் பாவம் செய்ய முடியும், எல்லாம் பண்ணலாம். ஓகே, சரி, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஜெயந்தி லைன்ல இருக்காங்களா? இல்லையா? ஓகே, பாஸ்டர் பிலிப் ஐயா லைன்ல இருந்தாரோ? பிலிப்
சரி. ஓகேயா? ஓகேங்கய்யா. ஓகேங்க. டவுட் இருக்காயா? கேள்வி, டவுட்ஸ் இல்லைங்களா? சரியா? ஓகே, சரி ஐயா, நீங்க ஜெபம் பண்ணுங்கய்யா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளையில தெய்வங்களோடு கூட ஆண்டவரே இந்த மத்திய 7ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து தெய்வமே எங்களோடு கூட நீ பேசினீர். வார்த்தையாக இருந்த எங்கள் தெய்வம் மாம்சம் அணிந்தவராய் இந்த பூமியில எங்களுக்காக வந்தவரப்பா. நீங்க சக்தி நிறைந்த தெய்வமா எங்களுக்குள்ளாகவே நீர் வாசம் பண்ணி தகப்பனே இந்த நல்ல நேரத்துல ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் சிறப்பை குறித்து எங்களுக்கு ஆவியான தெளிவாய் பேசி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உம்முடைய அன்பின் தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனிதன் ஆண்டவரே ஆந்த்ரோபோஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய விளக்கத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடம்பு என்ற அந்த வார்த்தைக்கு சோமா என்று சொல்லியும் ஆண்டவரே இந்த மாம்சத்துக்கு முழு உடம்புக்கும் ஆண்டவரே சாக்ஸ் என்றும் சொல்லி என்னுடைய விளக்கத்தையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உடைந்து போயிருக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய அன்பை என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த நோக்கங்களை கர்த்தாவே இந்த மாம்சமான மனிதல இந்த மாம்சமான சரீரத்துல நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையாக ஆண்டவரை இருந்த தெய்வம் இந்த மாம்சமாக இந்த பூமியிலே எங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே கல்வாரி சிலுவிலே நீர் வந்து மறித்து ஆண்டவரே எங்களுக்காக உடைய தெய்வீக இந்த இல்லற வாழ்க்கை குறித்தும் எங்களுக்கு கர்த்தர் தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் அந்த யாத்திராவும் 19-15 சில தவறான காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி ஆண்டவரே நீங்க பேசியது போலவே நாங்கள் எங்களுடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை மோசே சொன்னது என்பதை இந்த நாளில நாங்கள் வேதத்தை சரியான முறையில் பக்குவமான முறையில் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். அதே நேரத்துல உறவுகள் என்பது வெளியேற பெற்றது என்பதை குறித்தும் பார்மிஸ்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் இந்த குழந்தைகளை எப்படியெல்லாம் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில அப்பா 6 வயசு வரைக்கும் தன்னுடைய தன்னுடைய பராமரிப்பிலும் ஆண்டவரை 6 வயசுக்கு மேல 12 வயது வரைக்கும் பெற்றோர்களுடைய பராமரிப்பிலும் 12 வயதுக்கு மேல ரவிமார்களுடைய பராமரிப்பிலும் ஒரு குழந்தை வளர்க்க என் ஆண்டவராகிய இயேசு லூக்கா இந்த 2ஆம் அதிகாரத்துல 50-51 இது போல வசனங்களில கர்த்தர் எங்களுக்கு அந்த விளக்கத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தி ஆண்டவரே நாங்கள் இந்த உறவிலே இருக்கப்படும் போது உலகத்தோடு கூட நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே உறவினர்களோடு கூட நாங்கள் பழகும் போதும் சரியான நண்பர்களோடு கூட நாங்கள் பழகும் போதும் ஆண்டவரே எங்களுடைய மனதை சரியான முறையில் பக்குவமான முறையில் இன்னைக்கு திசை திருப்பி இருக்கிறீர். ஆண்டவரே ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்ற அந்த வித்தியாசத்தை கர்த்தர் என் ஆண்டவராகிய தெய்வம் இந்த கல்வாரி சிலுவிலே நீங்க உடைத்து போட்டிருக்கிறீங்கப்பா. எப்படி வானத்தையும் பூமியும் நீங்க உண்டாக்குனீங்களோ அன்னைக்கு எப்படி அந்த வார்த்தையாகிய எங்களை யெஷுவாவை எப்படி நீங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடினீங்களோ அதே போல அவர் வேலை செய்யும் போது கூட அதே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை நீங்க கொண்டாடி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறது போல இந்த நாட்களில கூட வாழ்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில இந்த உறவை நாங்கள் உடைத்து போட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே உறவுகளில நாங்கள் அதிகமாய் கவனத்தை செலுத்துவோம். எந்த அளவுக்கு வேதத்தை நாங்கள் நேசிக்கிறோமோ எந்த அளவுக்கு ஆண்டுடைய உறவுல நாங்கள் வளருகிறோமோ அதே போல உலக பிரகாரமான மக்களுடைய வாழ்க்கையில நாங்களும் அந்த உறவிலே வளர்ந்து ஆண்டவரே சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. தவறான உபதேசத்தை நாங்கள் கேட்டு எங்களுடைய மைண்ட் செட்டப்லயே நாங்கள் அப்படி வளர்ந்து விட்டோம். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு தெளிவை கர்த்தர் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த நாட்களில கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே இனிமேல் எப்போதும் எங்களுக்கு வெற்றிதான் ஆண்டவரே. அப்பா பழைய ஏற்பாட்டு காலத்துல சாத்தானுடைய கிரிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டுல அதிகமாக சாத்தானை சொல்லி இருந்தாலும் இந்த நாட்களில நாங்கள் சத்துருவுக்கு இடம் விடாதபடிக்கு எப்போது எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து போய் அப்பா நீங்க எப்படி கல்வாரி சிலுவையை ஜெயிச்சீங்களோ
அதே போல இந்த பூமியில நாங்களும் உமக்குள்ளாக இருக்கிறதுனால ஆண்டவரே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீ வெற்றியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களுக்கு மேலாக இருக்கிறோம் என்ற அந்த அருமையான ஒரு ஆழத்தை நாங்கள் இந்த நாளிலேயே கர்த்தாவே அறிந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சுருக்கமாக இந்த நாட்களில ஆவியானவர் எங்களோடு கூட நிறைய ரகசியங்களை, மறைவான பொக்கிஷங்களை கர்த்தர் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி காட்டி உம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை இன்னுமாய் பலப்படுத்துங்க. இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் உம்முடைய ஆண்டவரே, நாங்கள் வெஸ்டர்ன் தியாலஜில நாங்கள் படித்துக் கொண்டு இருந்த இந்த காலகட்டத்துல, ஆனால் இன்னைக்கு இவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில எங்கள் ஆவியானவருடைய தாசன் மூலமாக உம்முடைய ரகசியங்களை, தெளிவை, உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவருடைய நோக்கத்தை, திட்டத்தை, எழுதப்பட்ட அந்த காரியத்தை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய தாசனை பலப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து தகப்பனே நீங்க பயன்படுத்துங்க. நினைப்பில் இணைந்து இந்த நாளிலேயும் உடைய வசனத்தை கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ஒரு தெளிவை கற்றுக் கொடுத்து ஆண்டவரை இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான ஆழமான ஆண்டவரே விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. Shalom. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Next week நம்ம சந்திப்போம். Thank you, thank you. Amen, amen. Praise the Lord. 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 Praise the Lord, sister. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உலகை ஆள்பவர், சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர், சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருகிறார். திகையாதே, கலங்காதே, கர்த்தர் என்றும் நடத்துவார். திகையாதே, கலங்காதே, கர்த்தர் என்றும் நடத்துவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உலகை ஆள்பவர், சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர், சொன்னதை செய்பவர், சொல் தவறாமல் காப்பவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்.